ஹாய் guys, வெல்கம் பேக் டு நம்ம சல்லி சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பைக் ரேஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த இது லைக் இந்த கேம் பேர். இது வந்துட்டு எனக்கு என்னமோ இதில் வர இந்த அங்கிள், அதாவது இந்த பையன் வந்துட்டு எனக்கு என்னமோ இந்த ஜிடிஏ தெரியுமா, அந்த அந்த கேம் மாதிரியே இது வந்து லைட்டாக ஃபீல் ஆனதுனால எனக்கு ஜிடிஏ வந்து இன்ஸ்டால் பண்ணுற அளவுக்கு ஒரு இது இல்லை. லைக் எனக்கு ஜிடிஏ விளாடுற அளவுக்கு லைக் அது காசுலாம் கட்டணும், அது கூட ஓகே தான். பட் வந்துட்டு எனக்கு ஜிடிஏ விளாடுற அளவுக்கு அது ஏதாவது இந்த ஃப்ரீ ஃபயர் பப்ஜி மாதிரி இருந்தால் லைக் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு இன்ஸ்டால் பண்ணலாம். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி கேம்லாம் அவ்வளோக்கா பிடிக்காது. நான்லாம் வந்து இந்த சும்மா நார்மல் கேம்ஸ் தான் விளாடுவேனா. ஸோ இந்த கேம் வந்துட்டு ஒரு ஒரு பையன் வந்து எனக்கு இந்த மாதிரி வந்து இந்த கேம் செமையாக இருக்குன்னா, சரி அப்படி இன்ஸ்டால் பண்ணி விளாண்டு பார்ப்போம் அப்படின்னு நானும் விளாட ஆரம்பித்தேன். செம்மையாக இருக்குது. டெய்லி விளாடுவேன் உட்காந்து. இது வந்து டெய்லி ஒரு எல்லா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்கன்னு வைங்களேன், இந்த ஒரு கேம் மட்டும்தான் நாங்கள்லாம் விளாடுவோம். அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து இதுதான் நம்மளோட வீடு. இது வந்து மேலேயே ஜிம் மாதிரி இருக்குது. நான் ஒன்றுமே பண்ணல, அவன் பாட்டு கீழே விழுகுறான். இங்கே பார்த்தீங்களா, அங்கங்கே அந்தரத்தில் ஏதோ ஒரு இடத்துல போய் ரத்தம் தொங்கிட்டுருக்கு. ரத்தம் தொங்கிட்டுருக்கு, லைக் பறந்துட்டுருக்கு. இங்கே இது வந்து நம்மளோட வீடு செம்ம பெருசாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த வீடு வந்து ரொம்ப வேஸ்ட்டு தெரியுமா. என்ன அவன் பாட்டு இங்கேயே நின்றுட்டுருக்கான். நான் எதுவுமே பண்ணல, அவன் பாட்டு கீழே விழுகலாம். ஸோ வந்துட்டு இது வந்து ஒரு வேஸ்ட்டு சத்தியமாக. இவன் வந்து ரொம்ப ஜிம்லாம் ஒர்க் அவுட், ஜிம் ஃப்ரீக் போல். கீழே வந்து ஒரு சோஃபா, ஒரு டிவி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து படுக்கிறதுக்கு பெட்ரூம் கிடையாது. 2 ரூமுக்கு 2 ரூம் கூட இல்லை, அவ்வளோ பெருசாக இருக்குது. 2 ஹால் சைஸ்க்கு வந்து இது பண்ணி வச்சுருக்கான். பேர் என்ன, அது பேர் என்னமோல ஜிம் பண்ணி வச்சுருக்கான். இவன் என்னன்னே பிரச்சனைனே தெரில, அப்பப்போ கீழே விழுந்துக்கிட்டே இருக்கான். என்னை விட மோசமான ஆளாக இருக்கான் போல். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த கேம், அதாவது இந்தியன் பைக் ரேஸ் 3Dன்னு நினைக்கிறேன், தெரில எனக்கு சரியா. இந்த இந்தியன் பைக் ரேஸ் கேமில் வந்து நிறைய மோடு இருக்குது. லைக் ஜாம்பி மோடு, ஜாம்பி சேலஞ்சு, அப்புறம் ஜுராசிக் பார்க்கு, மெகா ரேம்ப்பு, அப்புறம் ஏலியன் அப்படின்னு நிறையா இருக்குது. அதில் ஏதோ ஒன்று தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு ஒரு ஃபோன் மாதிரி இருக்கும், ஃபோன் சிம்பிள் மாதிரி இங்கே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஃபோன் சிம்பிள் வந்துட்டு பார்த்திங்கன்னா, அந்த ஃபோன் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு தேவையானது நம்பர்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் இதெல்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இதெல்லாம் வரும். 999 ஆமாம், 4 9 கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பைக் வரும். இது வந்து எனக்கு இதில் நிறைய சூப்பர் பைக்ஸ்லாம் இருக்குது, ஆனால் எனக்கு இந்த பைக் தான் ரொம்ப பிடிக்கும். நிறைய பைக்ஸ் இருக்குது, ஆனால் எனக்கு இந்த பைக் தான் ரொம்ப பிடிக்கும், ஏன்னே தெரில. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இதுதான் முதல்ல நம்ம விளையாட போகிறது. இப்படி சைடில் வந்தோடனே இப்படி திரும்பினோடனே வந்துட்டு இங்கே வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி இருக்கும். இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நம்ம போய்க்கலாம். சரியா, இதுதான் போலீஸ் ஸ்டேஷன். பார்க்க போலீஸ் ஸ்டேஷன் மாதிரியா இருக்குது, ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்குது. சரிங்க, வந்து ஒரு இடத்துல இதை பார்க் பண்ணிக்கலாம் இந்த பைக்கை. ஸோ எனக்கே கன்றாவே நானே பைக் ஓட்டுவேன். இதில் வேறு இது வேறு இந்த கரண்ட்டு கம்பம் வேறு அதில் வந்து நின்றுட்டுருக்கு. ஸோ இது இவங்க வந்து இந்த அது பேர் ட்ராங்க்லேசரா, அது அதுலேருந்து பயங்கரமாக இது வரும், பீரங்கி மாதிரி இருக்கும். இதை வச்சு கொண்டா தான் அவங்களாம் சாகுவாங்க. அதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல். அதை வச்சு கொண்டா கூட அவங்க சாக மாட்டாங்க. ஸோ இந்த பக்கத்தில் இருக்க போலீஸ்மேன், இவங்களுக்குலாம் என்ன தெரியுமா பெரிய இது பிரச்சனை, இவங்களுக்கு வந்து மண்டையில் அடித்தா சாக மாட்டாங்க, கீழே வயிறு கீழே இருக்குல்ல அங்கே அடித்தா தான் சாகிறாங்க இவங்க. எனக்கு சிரிப்பாக வருது. இந்த தெரியுதா, இவங்களுக்கு இங்கே அடித்தா மட்டும்தான் ரத்தம் வருது, சாகிறாங்க. அவங்க கீழே அடித்தாலும் சாக மாட்டாங்க. இந்த அக்கா எனக்கு புதுசாக இருக்குது, போக்கா சாவுங்க. இந்த அக்கா செத்துருச்சு. இந்த அக்கா ஏன் கையை இப்படி ஆட்டிக்கிட்டே சாகுதுன்னு எனக்கு தெரில. இவன் என்னடா கண்ணாடியில் போய் மூன் வாக் பண்ணிட்டுருக்கான். ஸோ இந்த கைதியையும் நம்ம கொண்டுடலாம். இப்போது அந்த கைதி என்ன செவுத்துக்குள்ளே போயிட்டான், செவுத்துக்குள்ளே போய் சாவு. பார்த்தீங்களா ஷேடோ தெரியுது, பார்த்தீங்களா, ஹெலிகாப்டர் மேலே வந்துருச்சு நம்ம கொள்றனால. பார்த்தீங்களா என் மேலே ரத்தம் லைக் சுடுறாங்க, பார்த்தீங்களா மேலேருந்து. செம்ம பவர்ஃபுல். இதுக்கு மேலாம் 2-3 அடி வாங்கினோன்னா செத்துருவோம். அவ்வளோதான், நானே கொஞ்சம் மெதுவாக போயிட்டுருக்கேன். ஐயோ இது வேறு, இதெல்லாம் யார் தான் முதல்ல கட்டினாங்களோ.
கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும். இது வந்து நான் உங்களுக்கு கரெக்டாக நான் டிஸ்ப்ளே பண்ணுறேன். இது வந்து ஆக்ஸிலேட்ரு, இது வந்து பிரேக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து லெஃப்ட்டு ரைட்டு பட்டனு. அது அது அதெல்லாம் அது அந்த ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி ஏதோ நட் லைக் ஒரு ஏதோ டூல் ஐயோ கீழே வந்துட்டு ஏதோ டூல் மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு நான் யூஸ் பண்ணதில்லை. அதனால தான் ஏன்னா கார் வந்து நான் மேலே வந்துட்டேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் நான் சொன்னேன், ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். இது வந்து எப்படி சொல்கிறது, இது வந்துட்டு இப்போ இந்த கார் இந்த மாதிரி இதெல்லாம் இந்த மாதிரி சிதைக்கிறதுக்கு இது வந்து உதவியாக இருக்கும். பார்த்தீங்களா, அது பாட்டு இங்கே இந்த மாதிரி பண்ணிடும். இதுதான் நான் சொன்னேன், ட்ராங்க்லைசர் என்னன்னு தெரில இது பேர். எனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை, எப்படி வந்துட்டுருக்கான்னு பாருங்களேன். என் மண்டையிலே வந்து விழுந்துருச்சுங்க அது. பார்த்தீங்களா இந்த மொட்டையை மண்டலெல்லாம் நல்லா ஸ்ட்ரைக்ஸ்லாம் போட்டு லைன்லாம் போட்டு வச்சுருக்கான் மண்டையில். ஸோ இந்த போலீஸ் ஆஃபீஸரை வந்து நம்ம இப்போ கொண்டுடலாம். எப்பயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த ஒரு கன் லைக் இது ட்ரான்க்லைசர் என்னன்னு தெரில, இது ஒன்று யூஸ் பண்ணுறப்ப மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுற பொருளுக்கு கொஞ்சம் தூரமாக நின்று கொஞ்சம் இல்லை கொஞ்சம் அதிக தூரமாகவே நின்று யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது ரொம்ப பவர்ஃபுல்லு. அது கொல்றது இங்கே பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து பல்பு மூமெண்ட்ஸுங்க, சரியான பல்பு. இப்போ பார்த்தீங்களா பக்கத்தில் நின்று கொன்ன உடனே வந்து பக்கத்தில் நின்று அந்த இது உடச்சோடனே வந்து லைக் இத்தனைக்கு நான் கொஞ்சம் தூரத்தில் தான் நின்னேன். இதை வச்சு இப்படி கொன்னோடனே கூட நம்மளே செத்துட்டோம். ஸோ இப்போ வந்து திரும்பி வந்து இது விளாட்லான்னு பார்த்தேன். அப்புறம் சேலஞ்ச் வந்து சேலஞ்ச் இருக்குது. இதில் முதல்ல மெகா ரேம்ப் விளாட்லாம். மெகா ரேம்ப் ஈஸியாக தான் இருக்கும். மெகா ரேம்ப் வந்து பைக்கில் பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்களா இந்த கார்லலாம் பண்ணால் நான் அவ்வளோதான். ஸோ நம்ம பைக்கை வர வச்சுக்கலாம். இதை வந்து முதல்ல கொண்டுடலாம். இது வந்து உடச்சிடலாம். ஏன்னா வந்து இது வந்து வழியில் குறுக்கில் இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு இது நம்ம இப்போ இதுக்குள்ளே போயிட்டு 7000 அப்படின்ட்டு நீங்கள் டைப் பண்ணி கால் பண்ணிங்கன்னா இந்த ப்ளூ கலர் பைக் வரும். இது செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கே. இதை இப்போ நம்ம இதில் இங்கிட்டு திருப்புறது தான் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையே. எனக்கு வந்து எவ்வளோ பெரிய ஃபோபியானா ஹைட்டை பார்த்தா எனக்கு அவ்வளோ பயம். லைக் எங்கள் மொட்டை மாடியிலேருந்து பார்த்தா கூட பயம்னு சொல்ல முடியாது. ஓரளவு லைக் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தாலே எனக்கு செம்ம பயம். ஏன்னு தெரில, எனக்கு செம்ம பயம். எவ்வளோ பயம்னா இப்போ நான் வந்து விளாண்டுருக்கேன் அந்த கேமு. விளாண்டுருக்கப்போ எனக்கு கையெலாம் நடுங்குது. ஐயோ எங்கேயோ போய் விழுந்துடக்கூடாதுன்னு மெதுவாக திருப்புறேன். எனக்கு ஒரு மாதிரி உடம்புலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வந்து அதான் நான் சொல்கிறேன், இதில் வந்து நிறையா போகிற வழியிலே நம்ம ஸ்டண்ட் பண்ணுறதுக்குலாம் நிறையா இருக்கும். அதில் நான் ஒரு 2-3 தடவை பண்ணி அந்த ஹைட்லேருந்து விழுந்து வந்த பயத்துலேயே நான் வந்து அப்படி கேம் விட்டே வெளில வந்துடுவேன். இது வந்து ரொம்ப ஈஸி தான், பட் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக விளாடணும். பார்த்தீங்களா இதெல்லாம் அதுவாக லைக் வரப்போ கரெக்டாக உள்ளே போயிட்டிங்கன்னா போதும், சாகக்கூடாது. இதுக்கு மேலே எதுவும் வராது இந்த மாதிரி ஃபேன் மாதிரிலாம் இல்லை இருக்குது. ஐயோ கீழே விழுந்துட்டேன். இங்கேருந்து இங்கே விழுந்தா செத்துட்டேனா? இவ்வளோ ஜிம் பாடியை வச்சுட்டு வீடையே ஜிம்மாக வச்சுட்டு இப்படி செத்தேன், என்னன்னு சொல்கிறது. சரி ஒரு இது ரொம்ப ஒரு ஒல்லியாக இருக்கிறவங்க செத்தா கூட பிரச்சனை இல்லை. இது மாதிரி ஜிம்முக்கு போகிறவங்களாம் செத்தா என்ன பண்ணுறது சொல்லுங்கள். ஸோ இப்போ எதுக்குள்ளே வந்திருக்கோன்னா வந்து அதே மெகா ரேம்ப்குள்ளே தான் வந்திருக்கோம். எவ்வளோ ஹைட்டு பார்த்திங்க அந்த மெகா ரேம்ப்பு. எனக்கு வயிறே கலக்குது பயத்தில். இது வந்து இந்த காருக்குள்ளே போயிட்டு மூச்சிட முடியல. இந்த காருக்குள்ளே போயிட்டு வந்து இது ஃபாஸ்ட்டாக வந்து இதில் போயிட்டோன்னா லைக் இந்த கார்லேருந்து கீழே வந்தால் சாக மாட்டோம். இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப 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 பெரிய காரு எஸ்யூவி மாதிரி இருந்தது. ஐயோ விழுந்துட்டோமே. ஆனால் கார்லேருந்து விழுந்தா சாக மாட்டோம்னு தான் நினைக்கிறேன். சாகக்கூடாது. சாகலைன்னு தான் நினைக்கிறேன். சாகலை. ஓகே. இதில் செத்தா ரொம்ப காமெடியாக பேஸ்டட் அப்படின்னு போடுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் கொஞ்சம் எரிச்சலாக வருது. இப்போ வந்து இந்த ஆன்ட்டி கொல்லலான்னு தான் பார்த்தேன், பட் ஸ்டில் எனக்கு கொஞ்சம் இவங்களை கொன்னா போலீஸ்லாம் நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கும். அந்த போலீஸை கொல்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால தான் வந்துட்டு நான் இது கொல்லாமல் இருக்கேன் எந்த போலீஸையும் இவங்களை யாரையுமே.
ஏங்க உங்களுக்கு இந்த இந்த இது இருக்கு பார்த்தீங்களா, இந்த லைக் இந்த எப்படி சொல்கிறது, நக்கிள்ஸ் இப்படி இப்படி கை காமிக்கிறாங்களே, ஃபிஸ்ட்டா அது எனக்கு தெரில, இப்படி காமிக்கிறாங்கல்ல குத்துற மாதிரி. அதை வந்து கிளிக் பண்ணால் யாராவது சாகுறாங்க, சாகவும் குத்துனா யாருக்கும் பாதிப்பும் ஆக மாட்டேங்குது. அப்புறம் நான் எதுக்கு அதை வச்சுருக்காங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இந்த கார் செம்மையாக இருக்குல்ல. இது என்னது, இது லாம்போர்கினியா? இப்படிதான் தெரியுது, தெரில எனக்கு சரியா. ஏறுவோம். டோரு லாம்போர்கினின்னு தான் நினைக்கிறேன். டோர் இப்படி ஓப்பன் ஆகுது. இது செம்ம கார், ஹல்க்கு மாதிரியே இருக்குது. கார் கலர் மாசாக இருக்குது. ஒரு மாதிரி எப்படி இருக்கு தெரியுமா, அந்த கிராஸ் ஹோப்பர் மாதிரி இருக்கேன் காரே, மாசாக இருக்குது பார்க்கவே. 280 km/h போல் இந்த காரு. நல்ல மைலேஜ் தானே கொடுக்குது. சரி போவோம் நம்ம. இது என்ன ரயில்வே ஸ்டேஷனா இப்படி இருக்குது, நல்லாவே இல்லை. இவ்வளோண்டா இருக்குமா என்ன ரயில்வே ஸ்டேஷன்? இவனுக்கு என்னதான் பிரச்சனைன்னு எனக்கு புரியவே இல்லை. என்ன பண்ணாலும் விழுந்துக்கிட்டே இருக்கான். சரியான துப்ஸாக இருப்பான் போல். இந்த பேக் யார் மாற்றினது? எல்லோ கலர் அசிங்கமாக இருக்குது. இதுதான் நல்லா இருக்குது. இந்த பேக்குள்ளே என்ன வைப்பான்னு எனக்கு தெரில. ஆனால் இந்த பேக் எப்போயுமே போட்டே வச்சுருப்பேன். ஸோ இது என்ன ஸ்டேஷன்றா இது? கல்யாண் சரில சத்தியமா எனக்கு என்னன்னே புரியல. இவ்வளோ கன்றாவே வச்சுருந்தா. இப்போ நான் என்ன பண்ணேன்னு இவன் சாகிறான். இவனுக்கு எதுவும் பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இவன் எதுக்கு இப்போ வந்து இவன் கீழே விழுகிறானே எனக்கு புரிய மாட்டேங்குது. ஹாய் அக்கா. ஸோ இப்போ வந்து போவோம். நிறைய பியூட்டிஸ்லாம் நடந்துகிட்ருக்காங்க ஸ்டேஷனில். நம்ம ஒருத்தவங்க மட்டும் தான் பாய். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் நல்ல லைக் ஜென்டில்மேனாக நம்ம போய் மேலே நின்றுக்கலாம். ஜென்டில்மேனாக நின்று நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, லேடிஸை கொல்ல போகிறோம். லேடிஸை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லாரையும் பார்த்தீங்களா, ஜென்டில்மேன் நம்மலாம் மேலே நின்று தான் கொள்ளுவோம். ட்ரெயின் வந்துருச்சுப்பா. ட்ரெயினில் ஏற முடியாதுன்னு எனக்கே தெரியும். ஏற முடியுமான்னு நான் இதுவரை போனதில்லை ட்ரெயினில். இதுவரை ட்ரெயினே இதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த கேமில். ப்ராமிஸாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது வந்து ஏற முடியுமான்னு தெரில எனக்கு இந்த ட்ரெயின் உள்ளே. ஏன்னா வந்து கதவுலாம் சாத்தியிருக்கு. கதவு ஓப்பனாக இருந்தால் கூட உள்ளே ஏற ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து அங்கே போலீஸ்கார் வந்து இடிக்குது பார்த்தீங்களா, இடிச்சிருச்சு. ஸோ இந்த போலீஸ்கார் இப்போ வந்து நம்ம கொண்டுடலாம். எப்படி 2 கார் வந்துச்சுங்க? ஒரு கார் தானே இருக்கும். ஒரு கார் தானே இப்போ வந்துச்சு. எதுவுமே ஆகலை. நான் கீழே இருந்து தானே சுட்டேன். இப்போ இப்படி ஆச்சு? என்னலாம் பண்ணுறீங்க? சரி விடுங்க, வேஸ்டட் தான் நம்மலாம். அடுத்த இது வந்து பார்த்திங்கன்னா ஏலியன் விளாடலாம். நான் எப்பயுமே ஏலியன் தான் எடுத்து விளாடுவேன். ஏன்னா வந்து ஏலியன் வந்து லைக் என்ன பண்ணி முடிக்கிறதுனே எனக்கு தெரியல. ஏலியனை அது சும்மா எல்லாரையும் கொண்டுக்கிட்டே இருப்போம். ஒரு கட்டத்தில் எனக்கே எரிச்சலாகி நானே செத்துருவேன். நீங்களே பாருங்களேன். இந்த ஸ்பேஸ்ஷிப்பையும் அடிக்க முடியாது, அதுவும் கீழே வந்து இருக்காது. அப்புறம் நம்ம எப்படிங்கன்னு பார்த்தீங்களா, இதெல்லாம் தான் ஏலியன்ஸு. அவ்வளோதான், எல்லாம் செத்துருச்சுங்க. அவ்வளோதான் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. எவ்வளோ ஏலியன்ஸ் வராங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் என்னென்ன எங்கேருந்து வருதுன்னு நினச்சிட்ருக்கீங்க? அந்த ஸ்பேஸ்ஷிப்லேருந்து இறக்கி விட்றாங்க இந்த ஏலியன்ஸ் எல்லாம். அப்படியே கொண்டுருங்க எல்லோரும். இந்த மாதிரி ஒரு ஏலியன் மட்டும் வந்தால் தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஏலியன் மட்டும் வந்து பக்கத்தில் வந்துடும். அது நம்ம அப்புறம் சுடுறதே ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதே சுடுங்க 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 சுடுங்க. எல்லாத்தையும் சுட்டாச்சு. அவ்வளோதான். எல்லாம் கிராவிட். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு தொந்தரவு பிடிச்ச ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஃபோன் வந்து வராது. நம்ம இங்கே இருக்கனால மேலே இருக்கனால கிராவிட்டி இருக்காது, அதுவும் இல்லாமல் ஒன்றுமே இருக்காது. அதனால் ஃபோன் வந்து வராது. ஸோ வந்து இப்போ வந்து பார்த்திங்களா எத்தனை ஏலியன்ஸ் வருதுன்னு. இது எல்லாத்தையும் கொல்லணும். லைக் மோஸ்ட்டாக கொண்டுட்டேன்னு தான் நினைக்கிறேன். அங்கிட்டு இருக்கிறதுலாம் இதெல்லாம் எங்கிட்டிருந்து வந்தது? ஐயோ இல்லை சாகலை, எல்லாத்தையும் கொண்டுட்டேன். இது பார்த்தீங்களா இதுதான் பிரச்சனையே. அது பாட்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஐயோ, ஒன்று மட்டும் தனியாக வந்து எய்ம் வைக்கிறதே கஷ்டமாக போயிடும். இவ்வளோ பக்கத்தில் வந்துருச்சு. மேலெலாம் ஏறி வருது. கன்றாவி.
சாகலை, நல்ல வேளை. நான் கூட ஒரு அவசரத்தில் செத்துருவேன்னு நினச்சேன். பின்னாடிலேருந்து எதுவும் வந்து பிடிச்சிடாதீங்கடா. ஐயோ, இன்னும் இதெல்லாம் சாகலையா? ஏன்டா ஒரு அடிப்பட்டால் செத்துருன்னாங்க, இன்னும் சாகலை எதுவும். இப்போ கன்றாவி, ஒரே தொந்தரவாக போச்சு. எதுவுமே சாகணும். ஐயோ, பின்னாடிலேருந்து வந்து பிடிச்சிருச்சு ஒன்று மட்டும். இப்போ நம்ம இதை வச்சு சுட்டா நம்ம செத்துருவோம். அதனால் இதை வச்சு சுடுவோம். சாவு, என் பின்னாடியே வந்து நிற்கிறேன். ஐயோ, எல்லா ஏலியன்ஸும் வந்துருச்சு, செத்துட்டேன். அவ்வளோதான். இதுக்கு மேலே யாராலையும் நம்மளை காப்பாற்ற முடியாது. யாராலையும் நம்மளை காப்பாற்ற முடியாது. நம்ம அவ்வளோதான், RIP தான். அவ்வளோதான் செத்துட்டோம், அவ்வளோதான். இத்தனை ஏலியன்ஸ் சேர்ந்து ஒரு மனுஷனா எப்படி முடியும்? இவ்வளோ நேரம் தாக்க பிடிச்சதே பெரிய விஷயம். வேஸ்டட் தான் நம்மெல்லாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க எல்லா மோடுமே நான் மோஸ்ட்டாக விளாண்டு காமிக்கிறேன். உங்களுக்கு எதுவும் புரியலன்னா வேணால் சொல்லுங்கள். எல்லாம் இதுக்குன்னு மட்டும் நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த நம்பர்ஸ்லாம் எப்படி எடுக்கிறது, எப்படி விளாடுறது அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போடுறேன். இப்போ வந்து சும்மா ஒரு டுட்டோரியல் மாதிரி தான் நான் போடுறேன். சும்மா ஒரு கேம் பிளே மாதிரி தான் போடுறோம். உங்களுக்கு டுட்டோரியல் வேணும்னா கேளுங்க. 8000 அப்படின்னு போட்டிங்கன்னா வந்து இந்த ஹெலிகாப்டர் வந்துடும். எல்லாத்துக்குமே கார் சிம்பிள் தான் காமிக்குது. பைக்குக்கு மட்டும்தான் பைக் சிம்பிள் காமிக்குது. ஸோ இது வந்து ஆக்சிலேட்டர் இப்போ நான் அழுத்திட்டு இருக்கிறது. இப்போ வந்து இதை அப்படியே மேலே போய் அது பாட்டு மேலே போகுது. சரி, கொஞ்சம் ரிவர்ஸ் வரலாம். அந்த பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு மாதிரி ரெக்டாங்கிளாக. இது பார்த்தீங்களா, கீழே டைனோசரு. இதான் ஜுராசிக் பார்க். இது எங்கே போனாலும் நம்மளை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துக்குள்ளே வெளில போனால் விட்டுருவோம். ஸோ வந்து நீங்களே பாருங்க, இதெல்லாம் பார்த்தீங்களா எப்படி பண்ணுதுன்னு. இங்கிட்ட இன்னொரு டிரெக்ஸ் மாதிரி ஒரு டைனோசர் இருக்கு. இறங்கிடலாமா? இறங்குனா ஹெலிகாப்டர்லேருந்து இறங்குனா செத்துருவோன்னு நினைக்கிறேன். ஹெலிகாப்டரோடய அப்படியே போகலாம். இது என்ன நம்ம போகிற இடத்துக்குலாம் வருது? ஒருவேளை வெளில வந்துடுமோ? பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். இப்படி வெளில வந்துட்டோன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், வெயிட் பண்ணுவேன். வெளில வர மெதுவாக வந்துட்டுருக்கேன். இது வந்து கொஞ்சம் லாங் ஃபார்ம் வீடியோ தான். ஸோ கொஞ்சம் ரொம்ப எரிச்சலாக தான் வரும். மோஸ்ட்டாக நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் பார்ட்ஸ்லாம். உங்களுக்கு போர் அடிக்கிற பார்ட்ஸ்லாம் நீங்களும் ஸ்கிப் பண்ணிடுங்க. வேணால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நல்லது. ஸோ இறங்குறேன். இங்கெல்லாம் வராது. என்னங்க இது இங்கே வந்து நிற்கிது? ஐயோ, செத்துருவேன். மேலே போ, மேலே போ. இது வேறு இந்நேரத்தில் மக்கர் பண்ணுது. இது எப்படி இங்கே வந்துச்சு தெரியல எனக்கு. இது நம்ம போகிற இடத்துக்குலாம் வருது. நான் நினச்சேன் இதுக்கு மேலே எல்லாம் வராதுன்னு. இது பாட்டு வந்துட்டுருக்கு. நம்ம பில்டிங் மேலே ஏறி பார்ப்போம். இந்த பில்டிங் மேலே உட்காந்து பார்ப்போம். இது கொஞ்சம் சின்ன பில்டிங் தான், பட் ஓகே தான் இந்த பில்டிங்கு. ஓகே, கீழே இறங்கிட்டோம். இந்த ஹைட்டு கூட எனக்கு பயமாக இருக்குங்க. ஸோ வந்து பார்ப்போம். இப்போ எங்கே போச்சு அந்த டைனோசர்லாம்? டைனோசர் அங்கேயே நின்றுச்சோ? எங்கே போச்சுன்னு தெரியலையே. டைனோசர் அது அங்கே பார்த்தீங்களா, ஒரு வீடு தெரியுதாங்க. திரும்பிட்டாங்க தெரியாமல். ஒரு நிமிஷம், ஸ்டிக்கி பாம் இருக்கான்னு பார்ப்போம். ஸ்டிக்கி பாம் இப்போ தூக்கி போட்டாலும் வேஸ்ட்டு தான்.
நல்லா பண்ணுறது. அவங்க ஒரு வீடு தெரியுது பார்த்தீங்களா, அந்த வீடு வந்து நான் ஃப்ரீயாக தான் இருக்கும், நம்ம போய்க்கலாம். 0909 வந்து தப்பான நம்பர் தான். ஏன்னா வந்து நான் ஒரு தடவை நம்பர் போட்டால் அடுத்த தடவை போடுறப்போ வராது. ஸோ அதனால தான் அதை கால் பண்ணி விட்டேன். 0606ன்னு போட்டால் உங்களுக்கு ஸ்பேஸ்ஷிப் வரும். இந்த ஸ்பேஸ்ஷிப் வந்து ஏலியன்ஸில் வந்து வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் ஏலியன்ஸ் இதில் இது வராது. ஏன்னா வந்து நம்ம ஃபோனே ஆப்ரேட் பண்ண முடியாது ஏலியன்ஸோட அந்த இதில். ஸோ இது வந்து கீழே இறங்குவோம். இருக்கா டைனோசர் கீழே இருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இருக்குங்க, உங்கள் சைடில் தெரியுதா? தெரியுதா அங்கே பார்த்தீங்களா? வெயிட் பண்ணுங்க, நான் காமிக்கிறேன். நான் எப்படி வெளில வந்து விழுந்தேன், செத்துட்டேன், வேஸ்டடு. அவ்வளோதான். எப்படி நான் வந்து விழுந்தேனே எனக்கு தெரியலையே. ஸோ எரிச்சலாக வருது. இது கொஞ்சம் லாங் ஃபார்ம் வீடியோ தான். இது வந்து ஒரு 26 மினிட்ஸ்க்கு மேலேயே வரும்னு நினைக்கிறேன். தெரில, எனக்கு 25 மினிட்ஸ் மேலேயே வரும்னு நினைக்கிறேன். தெரில, வீடியோ பாருங்கள். ரொம்ப நாள் கழிச்சு போடுற வீடியோ. ஏன் இத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் ஸ்கூல் வந்து லைக் ரீசன்னு சொல்லணும்னு நினச்சிக்காதீங்க. இப்போ தான் ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஓப்பன் பண்ணாங்க, ஜூனில் தான் ஓப்பன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஜூனில் தான் ஓப்பன் பண்ணாங்க. இன்னும் 1 மந்த் கூட ஆகலை. ஸோ வந்து இதனால் வந்து வீடியோஸ் போட முடில. ஸ்கூல் ஆரம்பித்த உடனே நான் போட்டேன்னு வைங்களேன், அப்புறம் வந்து என்னால் ஸ்டடீஸில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அதுக்குன்னு நான் யானா போட சொன்னேன்னா கேட்டாதீங்க, என்னால் போட முடியல. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் நல்லா அடிக்கலாம், ஜாலியாக இருக்கும். ஸோ வந்துட்டு இன்றைக்கே சாட்டர்டே சண்டே இருந்ததுனால தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். எந்த சாட்டர்டேயுமே எங்கள் ஸ்கூலில் லீவே விட மாட்டாங்க. சண்டே மட்டும்தான் லீவ் விடுவாங்க. அந்த டைமை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இது பண்ணலான்னு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வைப்பேன். பட் வந்துட்டு ஆப்பில் வந்துட்டு அது தொலைஞ்சிரும், லைக் எங்கே போகுதுன்னே தெரியாமல் போயிடும். அப்புறம் வந்து நான் தனித்தனியாக திரும்பி ரெக்கார்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால தான் அதுதான் எனக்கு பிரச்சனையே. இல்லைன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை. இது வந்து கோஸ்ட் ரைடர் பைக்கு. இதில் வந்து நீங்கள் 4 போட்டிங்கன்னா வந்துடும். இது வந்து ஜாம்பி மோடு. இதில் வந்து மனுஷங்க யாராவது பட்டாங்கன்னா எரிஞ்சிருவாங்க. பட் ஜாம்பிஸ் வந்து எரிய மாட்டேங்குது. இந்த ஜாம்பிஸ் ரொம்ப வீக் தெரியுமா, நீங்களே பாருங்களேன். திரும்பி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த போலீஸ் இதுக்கு வந்திருக்கோம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இப்போ வந்து ஏன்னா இது இந்த ஒரு இடத்துல தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்திருக்கோம். என்ன அது பாட்டு மேலே போய் கீழே வந்து விழுது, என்னென்னமோ பண்ணுது. சரி, திரும்பி வாங்க, நம்ம உள்ளே போவோம். ஏன்டா எனக்கே பைக் ஓட்ட தெரியாது, இதில் நெருப்பு இருக்க பைக்கை வேறு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வேறு ஒன்றும் கண்ணும் தெரிய மாட்டேங்குது. இதில் இத்தனை செவரை வேறு போட்டு வச்சுருந்தீங்கன்னா நான் எப்படிடா இது பண்ணுவேன். ஸோ வந்து உங்களுக்கு ஏதாவது லைக் இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு நம்பர்ஸ் போடணுன்னா கேளுங்க. நான் உங்களுக்கு நிறைய நம்பர்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். வணக்கம்டா மாப்பிள்ள, பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. என்ன உள்ளேருந்து ஜாம்பி வருது, யாரா நீங்கள்லாம், சிலையாடா நீங்கள்லாம்? நீங்கள் பாட்டு இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்குதுங்க. நீங்கள் பாட்டு சும்மாவே நின்றுருக்குறீங்க. இவனுங்களாம் முதல்ல கொல்லணுங்க. இங்கே பாருங்க, இவனை முதல்ல கொல்லணும். ஐயோ, தெரியாமல் சுட்டுட்டாங்க. இவன் தான். ஏன்டா நானும் மனுஷன் தான்டா, என்னை சுடாதடா. ஏன்டா சுடுற, சுடாதடா. என்ன சுட்டா நான் எப்படி சுடாமல் இருப்பேன்? இவனுக்கு வேறு கீழே சுட்டாதான் சாவான். இப்போ செத்தும் சொல்ல மாட்டுறான். சாம்பி சாவு, உன்னை யாருமே கூப்பிடவே இல்லை. சாவு 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 சாவு. இவன் சாகவே மாட்டுறாங்க, எரிச்சலாக வருது. சரி சாவுடா. நெஞ்சில் சுட்டாதான் சாவுறான். சாவு. அவனை நெருப்பு நின்றுட்டுருக்கான், இன்னும் சாக மாட்டான். யாரா இவனுங்கெல்லாம், மனுஷங்களா இல்லை வேறு ஏதாவதாங்க? இவங்க தான் போலீஸே. இவங்களே எதுவும் பண்ணாமல் ஒரு ஹைஜாக் எப்படி சொல்கிறது, ஒரு டீமெல்லாம் ஒரு லைக் ஜாம்பி டீமெல்லாம் ஜாம்பியை கொல்கிற டீம்லாம் அனுப்பி கொன்னா என்ன, இவங்க பாட்டு நீ மனுஷனா இல்லையா, ஜாம்பியா? மனுஷன் மாதிரி தான் இருக்கான். இவ்வளோ பெரிய கலவரம் நடக்குது, நீங்கள்லாம் என்னடா ஏதோ சாந்தமாக உட்காண்ட்ருக்கீங்க. இவன் என்ன கை கட்டி உட்காண்ட்ருக்கான். ஏன்டா இவ்வளோ ஒரு இதாக உட்காண்ட்ருக்கீங்க? நீங்கள்லாம் மனுஷங்களே இல்லை, என்ன வேண்டாம். ஒரு போலீஸாக இருந்துட்டு ஒரு டீம் அனுப்பி இந்த ஜாம்பியை கொல்லுவோம், இல்லை நம்மளாவது போய் மக்களை ஹெல்ப் பண்ணி ரெஸ்கியூ பண்ணுவோம்லாம் கிடையாது.
நான் பாட்டு இஷ்டத்துக்கு இருப்பேன். நான் என் வேலையை பார்த்துட்ருக்கேன். அவங்க வேலையே போலீஸ் தான். அவங்க ஒரு ஹெல்ப் கூட பண்ண மாட்றாங்க. இவங்கலாம் என்ன போலீஸ்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. சரி விடுங்க. நம்மளே வந்து இவங்க வேலையெல்லாம் பார்த்து ஜாம்பியெல்லாம் கொல்லுவோம் வாங்களேன். நம்ம தான் இந்த மாதிரிலாம் நல்ல வேலையை பார்க்குறோம். நம்மளே இவனுங்கெல்லாம் சுடுறானுங்க. மனுஷங்களே கிடையாது இவங்கெல்லாம். பார்த்தீங்களா, இத்தனை ஜாம்பி வருது. நம்மளாம் கொண்டு மனுஷங்களே நம்ம தான் காப்பாற்றுறோம். இப்போ வந்து இவனை கொல்லுவோம். போய் தொலை. இவங்களெல்லாம் வெயிட் பண்ணுங்க. செம்ம வீக்காக இருக்காங்க இந்த ஜாம்பீஸ்லாம். நம்ம லைக் இவ்வளோ சுட்டாலே செத்துடுறாங்க. பார்த்தீங்களா, அப்படியே மென்டலாட்டே நடந்து வர வேண்டியது. இவனுங்க நம்மளை ஒன்றுமே பண்ண மாட்றானுங்கன்னுலாம் சொல்ல முடியாது. நம்ம ஷூட் பண்ணால் பக்கத்தில் போனாலும் ஒரு மாதிரி தொந்தரவு தான் கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா, ஸ்வரம் பார்த்தீங்களா? இதில் எய்ம் வைக்கிறதே கொஞ்சம் ஒரு தொந்தரவு பிடிச்ச வேலையாக போச்சு. ஸோ மோஸ்ட்டாக நம்ம எல்லாத்தையும் கொன்னுட்டோன்னு தான் இல்லை, அங்கே நிறைய இருக்குது. இது எல்லாத்தையும் கொல்லணுன்னா விடிஞ்சிரும். இந்த போலீஸ்காரங்கலாம் எல்லா வெப்பன்ஸையும் வச்சுட்டு எதையுமே பண்ணியே தொலைய மாட்றானுங்க. நம்ம இருக்கிறதே கொஞ்சம் வெப்பன்ஸ் தான். அதை வச்சு நம்மளை எல்லாத்தையும் கொல்றோன்றப்ப நம்மளுக்கே கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே இருந்தால் இது ரொம்ப போர் அடிக்குதுங்க. கொல்லுவோம், வெயிட் பண்ணுங்க. இவனை செத்துட்டான். இதுக்கு மேலே வந்துட்டு எனக்கு இருக்கிறதுக்கு வந்து இஷ்டம் கிடையாது. நானே செத்துடலான்ட்டு இருக்கேன். சாம்பி பயலுக்கடா, என்னை வந்து கொல்லுங்கடா. இந்த போலீஸ்காரங்க கூடலாம் இருக்கிறதுக்கு நான் செத்துருவேன். இந்த போலீஸ்காரங்கெல்லாம் வேஸ்ட்டுங்க. நம்மளை சுடுறாங்கங்க அவங்கள காப்பாற்ற வந்தா. சரி கன்றாவி, கொல்லுங்கடா, வாங்கடா. 2 ஜாம்பி வந்து என்னடா பண்ணுறீங்க நீங்கள்? டான்ஸ் ஆடுறீங்களாடா நீங்கள்? என்னடா உங்களுக்கு பிரச்சனை? இப்படி ஆடிட்டுருக்கீங்க. சிரிப்பு தாண்டா வருது. இப்படி பண்ணியே கொண்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி பண்ணால் எங்கிட்ட இருந்துடா சாவுவாங்க. செத்துட்டான்னு நினைக்கிறேன். சரிங்க, அவ்வளோதான், செத்துட்டேன். இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அடுத்து ஒரு லாங் ஃபார்ம் வீடியோவில் பார்க்குற வரையும் பாய் காய்ஸ். எல்லோரும் நல்லா சேஃபாக இருங்க. பாய் காய்ஸ், பாய். இன்னும் வீடியோ மூடல. சரி, பாய் காய்ஸ், பாய்.